கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோட அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு வேர்ட்லி வெனஸ்டே. இந்த வருடத்தோட முதல் வேர்ட்லி வெனஸ்டேல உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் வேர்ட்லி வெனஸ்டேவை நான் லைவ்ல அப்படியே பேசி வருஷத்தினுடைய ஆரம்பத்தின் வாக்குதத்த செய்தியும் உங்களோடு கூட பகிர்ந்திட நேரிட்டது. ஆனால் வேர்ட்லி வெனஸ்டே யூடியூப்ல ஃபர்ஸ்ட் எபிசோடா இந்த வருஷத்துல இந்த எபிசோட் வருகிறதுல நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உன் நடுவில் இருப்பேன் என்கிற தலைப்போடு கூட ஆண்டவர் அடியேனுக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்த வசனத்திற்கு ஒரு விஷயாய் கூட உங்க சிந்தையை திருப்பும்படி நான் உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். அது சகரியா 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கடந்த லைவ்ல, ஃபேஸ்புக் லைவ்ல அக்கினி மதிலாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் முக்கிய குறிப்பாக வைத்து கடந்த லைவ்ல நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். இந்த நாளிலும் நான் உன் நடுவில் மகிமையாக இருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணின வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக இனி வரும் நாட்களிலும் இதை குறித்து ஆழமாக இன்னும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் உன் நடுவில் இருப்பேன். இந்த வருடத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உன் நடுவில் இருப்பேன், மகிமையாக இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் நம் நடுவில் இருப்பார் என்றால் அது எத்தனை பெரிய மகிழ்ச்சியான காரியம் இல்லையா? அவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது அது எத்தனை பெரிய நமக்கு பாக்கியமாய் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார்னா அவர் நம்மை நேசிக்கிறார் என்று அர்த்தம். ஒரு குடும்பத்தின் நடுவில் நாமே நம்முடைய குடும்பத்தின் நடுவில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புவோம்னா நமக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் கூட அன்பு இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் அன்பு இல்லாதவங்க வீட்டில் இருக்கிறதுக்கே விரும்ப மாட்டாங்க இல்லையா? ஒரு கணவனாகட்டும், பிள்ளைங்களாகட்டும், வீட்டில் அவங்களுக்கு அன்போ இல்லை அவங்களுக்கு வேண்டிய எந்த நன்மையும் வீட்டில் இல்லைன்னா அவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க, வீடு தங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வீட்டுக்காரர் வீட்டிலே இருக்க மாட்டார், வீட்டுக்கு லேட்டாக வருவார். அன்பு இல்லைன்னா அவருக்கு பயமாக இருக்குது, சண்டை வந்துடுமோ, இல்லை கசப்பு இன்னும் பெருகிடுமோ, இல்லை யாருக்கிட்டையும் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு லேட்டாக வருவாங்க, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா வருவாங்க. பிள்ளைங்களாகட்டும் சரி, வீட்டில் அன்பு இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தன்னுடைய அன்பை மற்றவர்களிடத்துல எதிர்பார்ப்பாங்க. வீட்டு விட்டு வெளியில தான் அதை எதிர்பார்ப்பாங்க. வீட்டு விட்டு வெளியில போவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நேரிடும். ஆண்டவர் இந்த வருடத்துல நம் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்றாருன்னா நம்மை நேசிக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறார். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப இத்தனை வருஷம் அவர் நேசிக்கலையா, நம்ம நடுவில் இல்லையா? இல்லை, அவர் நம்ம நேசிக்கிறார், எப்பொழுதும் நம் நடுவில் தான் இருக்கிறார். ஆனா இந்த வருஷத்துல நமக்கு ஞாபகப்படுத்தி உறுதிப்படுத்துகிறார். Believe me that I'm inside your home. நான் உன் வீட்டின் நடுவில் இருக்க போகிறேன் என்றதை நீ கொஞ்சம் நம்பு. நிறைய வேளையில உன் இச்சைகளினாலே, உன்னுடைய ஆசபாசங்களினாலே நான் உன் நடுவில் இருந்தாலும் என்னை புறக்கணித்து, என்னை அவமதித்து, என் வசனத்தை நிராகரித்து, என்னுடைய வசனத்துக்கு உன் செவியை விளக்கி உனக்கு இஷ்டமான வழிகளில் நீ நடந்தாய். பட் ஆனா உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், இந்த வருஷத்துல உன் நடுவில் நான் இருப்பேன். நான் உனக்கு உறுதி சொல்றேன். I was already there, பட் ஆனா இன்னொரு முறை நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், உனக்கு உறுதிமொழி கொடுக்குறேன், நான் உன் நடுவில் இருப்பேன். நீ வேற எங்கேயும் உன் சிந்தையோ, உன் ஆசைகளையோ, உன் இச்சைகளையோ நீ அதற்கு பின்பாக போகக்கூடாது, நீங்க அதற்கு பின்பாக ஓடக்கூடாது. நான் உன் நடுவில் இருக்கிறேன்னா, இந்த சர்வத்தையும் உண்டாக்கினவர் நான் உன் நடுவில் இருக்கும் பொழுது உன் பார்வை என்னிடத்தில் இருக்கட்டும், உன் பார்வை என்னை நோக்கியே இருக்கட்டும். Let me be the center point of your house. Let me be the center point of your home. அப்படின்னு ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு கொஞ்சம் நினைவூட்ட விரும்புகிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் அதை சொல்றாருன்னா, கடந்த வருஷத்துல அவர் இல்லாமல்லாம் இல்லை. அவர் இருந்ததுனாலதான் நம்ம உயிரோடவே இருக்கிறோம். அவர் இருந்ததுனாலதான் நாம இன்றைக்கு ஜீவனோடு கூட அவரை ஆராதிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை விதத்துல நாம் நம்மளுடைய வழிகளை கெடுத்து போட்டாலும், no matter how many times we messed up our ways, but yet he was still there to protect us. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். பாதுகாப்பேன் வாக்கு பண்ணார்னா அந்த வார்த்தையை விட்டு மீறவே மாட்டார். அல்லேலூயா. இந்த வேர்ட்லி வெனஸ்டேல நான்
இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் நடுவில் இருப்பார். அவர் மகிமையாக இருப்பார். சாதாரணமா அவர் இருக்க மாட்டார், மகிமையாக இருப்பாரா, மகிமையான கிரியைகளை செய்வாரா. ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் நடுவில் இருக்கிறாருன்னா அது மிகப்பெரிய பாக்கியங்க. நீங்க செப்பனியாவுக்கு எழுதின அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனம் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார்னா நாம் தீங்கை காண்பதில்லை. ஏன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நான் உன் நடுவில் இருப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார்னா, கடந்த வருடத்துல தீங்குகள் தீமைகள் உங்களை சுற்றி வருகிறதற்கு ஏதுவாக வந்து உங்களை பயம்புறுத்தி ஆண்டவரோட விசுவாசத்தை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தளர்ச்சியை கண்டு நாம் வேகம் எழும்பாதபடிக்கு முடங்கி கிடக்கிற, அப்படியே விழுந்து கிடக்கிற அனுபவத்துல கடந்த வருடங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை ஊட்டும்படியாக, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, நாம் நம்பிக்கை கொள்ளும்படியாக, நம் விசுவாசத்துல விருத்தி அடையும்படியாக அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உன் நடுவுல மகிமையாக இருப்பேன், நான் உன் நடுவுல வாசம் பண்ணும்போது நீ தீங்கை காண்பதில்லை. அல்லேலூயா. அவர் நம் நடுவுல இருக்கும் பொழுது நாம் தீமைகளுக்கு விலகி இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பலவீனம் வந்திருக்கலாம், உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வியாதினால பலவீனங்களினால சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன் நடுவுல இருக்கும் பொழுது நீ தீங்கை காண்பதில்லை. அவர் நம்முடைய நடுவுல இருப்பதற்கு நாம் இடம் கொடுக்கணுங்க. அவர் ரொம்ப ஜென்டிலானவர். அவர் நான் வாசற்படியில் நிக்கிறேன், நீ என் சத்தத்தை கிட்ட கதவை திறந்தா நான் உட்பிரவேசிப்பேன்னு சொல்றாரு. அவர் இன்றைக்கும் வாசற்படியில நிக்கிறாருங்க. உள்ள நான் வாசம் பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா he is very gentle. வார்த்தையை கொடுத்துட்டு ஐ எம் ரெடி ஃபார் திஸ் கவனன்ட். ஆனா உள்ள நீ இடம் கொடுத்தா மட்டும்தான் அவர் உள்ள வருவார். அவர் உட்பிரவேசித்து வாசம் பண்ணுகிறதற்கு இடம் கொடுத்தா மாத்திரம்தான் உள்ள வருவார். விசுவாசத்தினால் ஆண்டவரை நான் நம்புகிறேன், என் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிறீர் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்க வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு என்னிடத்துல குறைகளோ பலவீனங்களோ ஆண்டவரை கரைகளோ அருவறுப்புகளோ இருக்குன்னா உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரித்து என் நடுவில் வாசம் பண்ணுங்கப்பான்னு மனப்பூர்வமாக இந்த வேளையில நீங்க கேட்பீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தேவஜனமே, கடந்த வருடத்துல எத்தனையோ விதத்துல ஒரு தாழ்மையின் அனுபவம், ஒரு குறுகலான அனுபவம், மனிதர்களுக்கு முன்பாக தலை குணுகிற அனுபவம், வெட்கத்தினால மூடப்பட்ட அனுபவம் நீங்கள் நிறைய விதத்துல கடந்து வந்திருக்கலாம். ஒரு ஹியூமிலியேஷனை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை நீங்க நம்பி விசுவாசிச்சு அவர் உள்ள வாசம் பண்ணுகிறதுக்கு இடம் கொடுப்பீங்கன்னா அவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த செப்பனியா புஸ்தகத்துல, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். How beautiful நம்ம ஆண்டவர். அவர் நடுவுல வாசம் பண்ணி என்ன வாக்கு பண்ணுகிறார்? சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பாரா. நம்மை சிறுமைப்படுத்தினார்களே பணத்தின் மூலமாக, சாதி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஸ்டேட்டஸ் பார்த்து எல்லா விதத்திலையும் உனக்கு இவ்வளவுதான் சம்பளம், உனக்கு இவ்வளவுதான், நம்மை சிறுமைப்படுத்தின வார்த்தைகளினால சிறுமைப்படுத்திருப்பாங்க. நிக்க வைக்கிறதுல, உட்கார வைக்கிறதுல, சேர கொடுக்கறதுல, உட்கார வைக்கிறதுல கூட நம்மை சிறுமைப்படுத்தின எத்தனையோ மனிதர்களை நாம் கடந்த வருடத்துல கடந்து வந்திருப்பான். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தினவர்களை நான் தண்டிப்பேன், அவர்களுக்கு முன்பாக வெட்கத்தை நீக்கி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாரா? அவர் நம் நடுவில் இருப்பார்னா நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இஸ்ரவேலுக்குள்ள நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நம் வசிக்கிற பட்டணத்துல, நம்முடைய தெருவுல, ஒருவேளை உங்க குடும்பத்தின் நடுவுல கூட நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்கள் பெற்றோர்களால சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்கள் உடன் பிறந்தவர்களால நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்க சபையில நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், யார் மூலமாக உங்க வேலை ஸ்தலத்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், உங்க கல்லூரியில, உங்க பள்ளியில, wherever you go, ஏதோ ஒரு விதத்துல ஹியூமிலியேஷன்,
நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறபடினால நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நீங்க நம்புங்க. இந்த வருஷத்துல அதை நீங்க நம்புங்க. வெட்கத்துக்கு பதிலாக அவர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி செய்வார். என் வாழ்க்கையில நிறைய விதத்துல அவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றி இருக்கிறார். அநேக விதத்துல என்னை உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த தேசத்திற்கு கடந்து வந்த பிறகு ஆண்டவரே என்ன நடக்க போகுது அப்படின்னு இருக்கும் பொழுது அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்து, அவர்கள் மத்தியில் கனத்தை கொடுத்து, இங்கு ஊழியங்களை செய்யும்படியான பாக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுகிரகித்திருக்கிறார். தேவஜனமே, நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணா போதுங்க. உங்க இதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணணும், உங்க மனசுக்குள்ள அவர் வாசம் பண்ணணுங்க. உங்க குடும்பத்தின் நடுவில் அவர் வாசம் பண்ணணும். உங்க குடும்பம் கடந்த வருடத்துல எத்தனை ஹியூமிலியேஷன் கடந்து வந்திருக்கலாம். பட் God is promising you, if you would allow him, if you would let him inside your home, I can surely promise you, அவர் உங்களை உயர்த்துவார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார், உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். இன்னைக்கு நிறைய வேளையில புகழ்ச்சியை நாம தேடிக்கிறோம். நிறைய வேளையில நமக்கு கீர்த்தி உண்டாகணும், நமக்கு புகழ்ச்சி உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நடுவுல வச்சு, நம்முடைய குடும்பத்தை நடுவில் அவர் கொண்டு வந்து அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆக்கிறத விட்டுட்டு அவர் உள்ள அனுமதிக்காம நாம் நம்முடைய பணத்தினால, நம்முடைய பொருளாதாரத்தினால, நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்தினால சில வேளைகளில கீர்த்தியும் புகழ்ச்சியும் நாமே வாங்கி விடணும்னு நினைக்கிறோம். We are trying to buy those glory. நாம சில வேளைகளை இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் கொடுக்கிற இந்த பாக்கியத்தை, அனுக்கிரகத்தை பணத்தினால சம்பாதிச்சிடணும், இன்ஃப்ளூயன்ஸ்னால சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நிறைய வேளையில நாம ஸ்கெட்ச் போட்டு என்னென்னமோ பண்றோம். புதுசா ஸ்ட்ராட்டஜி, புதுசா ஊழிய ஸ்ட்ராட்டஜி, புதுசா பாட்டு, புதுசா வீடியோ, புதுசா என்னென்னமோ பண்ணி somehow we want to அந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பேர் புகழ தக்க வச்சுக்கணும். ஏதாவது ப்ரொமோஷன், ஏதாவது ஒரு காரியம் ஆக்டிவாவே எதனா ஒன்று இருந்து பண்ணிடணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், unless and until you are active in your prayer room, நீங்க சோசியல் மீடியால எவ்வளவு ஆக்டிவா இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்துல எவ்வளவு ஆக்டிவா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், அது உங்களுக்கு இந்த உலகத்துல உலகம் கொடுக்கிற கீர்த்தியும் புகழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கீர்த்தியும் புகழ்ச்சியும் நிலைக்கும். அந்த கீர்த்தி புகழ்ச்சி உங்களுக்கு வேணும்னா அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவரை உள்ள நடுவில் அலோ பண்ணணும். இல்லப்பா, நான் உள்ளெல்லாம் உங்களை அலோ பண்ற மாதிரிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் இந்த உலகத்துல இருக்கிற என்ஜாய்மெண்ட்லாம் வேணும், எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற உலக அனுபவமும் வேணும், எனக்கு நீங்களும் வேணும். அதனால நீங்க கொஞ்சம் அவையிலேயே இருங்க, நான் கொஞ்சம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிடுறேன், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது நான் உங்களை அலோ பண்ணிக்கிறேன். நோ, இப்படி நீங்க பண்ணும்போது இந்த உலகம் உங்களை நல்லா உயர்த்தும், இந்த உலகம் உங்களை நல்லா மகிமைப்படுத்தும், உயர்த்தி வைக்கும், நல்ல வேலை கொடுக்கும், உங்களை பிஸியா வச்சிருக்கும். ஊழியத்துல கூட சரி, இட் வில் கீப் யூ வெரி வெரி பிஸி. எப்பொழுது டிராவல், மீட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கிறது போல இருக்கும். ஆனா நான் சொல்றேன், if you are not active in your prayer room, உங்க ஊழியம் ஆக்டிவா இருக்குதா, பிசாசு உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். கேட்குற இந்த வார்த்தை சிலருக்கு கசப்பாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் நாட் ஆக்டிவ் இன் யோர் ப்ரேயர் ரூம், உங்கள் ஊழியம் ஆக்டிவாக இருக்குன்னா கடவுள் உங்களை கொண்டு போகலன்றதுல எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வசனத்துலையும் ஜபத்துலையும் ஆக்டிவாக இல்லை, ஆனால் உங்கள் ஊழியம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி, மீட்டிங், சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு போகல, உலகம் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியா மோகம் உங்களை கொண்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ சூழல்களை ஏற்படுத்தினாலும் என்னை நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகம் எனக்கு தெரியும், இந்த உலகம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், இந்த உலகம் நிறைய ஸ்லாக்கியங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நான் சொல்றேன், அது என்னை ஃபெயிலியர்ல தான் கொண்டு போய் நிறுத்தும். இப்போ வேணா ஒரு பூம், ஒரு சீசன் மாதிரி நான் அப்படியே நிறைய ஓடி வரலாம், நிறைய நடக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், if I'm not active with God, if I'm not active in my personal prayer room, என் ஊழியம் ஃபெயிலியர்ல போயிடும். இப்போ வேணா செம்மையா ஓடலாம், செம்மையா மீட்டிங் ஓடலாம். ஆனா நான் என் ப்ரேயர் ரூம்ல ஆக்டிவா இல்லைன்னா மை மினிஸ்ட்ரி வில் பி இன் ஃபெயிலியர். இப்போ வேணா ஒரு மோகத்துக்கு சர்ன்னு ஓடும், நிறைய அப்படியே வேகமா ஓடுற மாதிரி ஓடும். நிறைய வாலிப ஊழியக்காரங்க இதை பார்ப்பீங்கன்னா எச்சரிக்கையா இருங்க. ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நிறைய மீட்டிங்ஸ் வருதா, ஜபம் பண்றதுக்கே டைம் இல்லையா,
உங்களை ஆண்டவர் ஓட வைக்கல, பிசாசு ஓட வைக்கிறான், ஜாக்கிரதையா இருங்க. உங்களால ஜெபிக்கவே முடியல, வசனத்தை பைபிளை திறக்க முடியாம ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. He will always let you to pray. He will always allow you to be with His word. அவர் அப்படிதான் நடத்துவார். நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் எப்பொழுதும் தனிமையில ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு அவர் ஒரு நாள் காட்டினதே கிடையாது. தலை சாய்க்க இடம் இல்லைன்னு தான் சொன்னார். ஜெபம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. தூங்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாரே தவிர, தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னாரே தவிர, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நான் ஊழியம் செஞ்சேன்னு அவர் எங்கேயுமே காட்டி கொடுக்கல. அவர் உங்க நடுவில் இருக்கணும். And then your ministry will grow in a perfect way. அவர் உங்க நடுவில் இருக்கணுங்க. அப்பதான் உங்க ஊழியம் ஸ்திரமானதாக ஸ்டாண்டர்டான மினிஸ்ட்ரியா இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். காலம் கொண்டு போற மாதிரி நம்முடைய ஊழியமும் மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்றேன், தன்னுடைய ஜப அறைக்குள்ள ஒளிந்திருந்து ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் காம்ப்ரமைஸ்டு ஊழியத்தை பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிஸின்னு ஓடி அப்படியே காலப்போக்கில் நிறைய காரியத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க. நான் ஒன்றை தைரியமாக சொல்லுவேன், அவங்கள குற்றம் சாட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்க ஆண்டவர் கூட தனிமையில் நேரம் செலவிட்டு இருந்தா they would have never compromised on any area of their ministry. காலப்போக்கில் அவங்க வேகத்தில் பிஸி உயர்வு புகழ்னு ஓடிக்கிட்டே இருந்தது தான் இன்னைக்கு நிறைய புகழ்பெற்ற மனிதர்கள் நிறைய உலக காரியங்களை சபைக்குள்ள கொண்டு வருகிறதற்கு காரணமாய் மாறிவிட்டார்கள். Many servants of God have become a reason for compromising world into church. உலகத்தை சபைக்குள்ள கொண்டு வந்ததற்கு சில ஊழியக்காரர்கள் காரணமாய் மாறிவிட்டார்கள். காரணம், அவர்கள் தேவனோடு கூட தனிமையிலே நேரம் செலவிடுகிறதுல குறைவுள்ளவர்களாய் இருந்தபடினால ஒழுங்கா அவர் கூட உட்காந்து நேரம் செலவிட்டு இருந்தா எதை உள்ள அனுமதிக்கணும், எதை அனுமதிக்க கூடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்திருப்பார். ஆனா இன்னைக்கு நேரம் செலவிடுகிறதற்கு யாருக்கும் நேரம் இல்லை. பிஸி. அவர்கிட்ட நேரம் செலவிட்டு பிஸின்னு சொல்லுங்க, அந்த பிஸியை ஏற்றுக்கலாம். ஆனால் நான் மீட்டிங் போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே வரேன், நான் பிஸி அப்படின்னா நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக it will never turn into a great thing. It will never turn into an anointed thing. உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் தக்க வச்சுக்கணும். உங்கள் அபிஷேகத்தை நிறைவில் ஊழியம் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் மட்டும் நடந்து ஊழியம் பண்ணணும்னா அவர்கிட்ட நேரம் செலவிடணும். அவர் நடுவில் இருக்கணும். அவர் நம் வாழ்க்கையின் நடுவில். He must be the center point of our ministry, of our prayer, of our meditation. ஜபத்துல கூட அவர் தாங்க சென்டர் பாயிண்டா இருக்கணும். உங்க வலியோ உங்க வேதனையோ உங்களை ஜபத்துக்கு கொண்டு போக கூடாது. அவர் மேல உள்ள அளவில்லாத அன்பு, அவர் மேல உள்ள அளவில்லாத ஸ்நேகம் should take you to pray. அவர் நடுவில் இருப்பார்னா கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பாருங்க. புகழ்ச்சியை நாம தேட வேண்டாம், உயர்வையை நாம தேட வேண்டாம். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அவர் நம்மை உயர்த்துவாருங்க, நம்மை பெருக பண்ணுவாருங்க. நான் இன்னைக்கு சாட்சியா சொல்லுவேன், இந்த ஊருக்கு வரும்போது நிறைய பேர் எனக்கு டிஃப்ரெண்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவங்களை அப்ரோச் பண்ணுங்க, அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், நான் அமைதியா இருந்தாங்க. ஆண்டவர் எனக்கான பீப்புளை ஆண்டவர் கொடுத்தீங்க. அநேக ஆவிக்குரிய மனிதர்களை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் சில கூட்டங்களுக்கு சில ஊழியங்களுக்கு கடந்து செல்லும்படியாக அவர் வாசல்களை திறந்து கொடுக்கிறார். I didn't approach anybody. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே கோடி நன்றி சொன்னாலும் என்கிறதான அந்த பாடல் 1 மில்லியன் தொட்டிருக்குது. நான் சாட்சியா சொல்லுவேன், not even a single bit of promotion I did. Not even for a poster I did a promotion. ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ப்ரொமோட்டருக்கு ஏதுவாக ஒரு சிங்கிள் பைசாவை நான் செலவு பண்ணல. இந்த தனிப்பட்ட ஒரு மனிதனோட ஊழியத்துல தேவன் கிருபையும் பலனையும் கொடுத்து தேவன் இன்றைக்கு அந்த பாடல் ஆசீர்வதித்து இன்னைக்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அந்த பாடலை பார்த்து பாடி சபைகளில பாடி ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இல்லையா? நான் தைரியமா சொல்லுவேன், புகழ்ச்சியும் கீர்த்தியும் அவரிடத்துல இருந்து வரும். என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை புகழ்ச்சியாக்கி இருக்கிறார், என்னை கீர்த்தியாய் வைத்திருக்கிறார். நான் தைரியமாய் சொல்லுவேன், அடங்கி இருந்தா போதுங்க, அவர் உயர்த்துவாருங்க. நாம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அதுக்காக எந்த மெனக்கெடலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு ஊழிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அவர் உங்களுக்கு பாடல்களை கொடுப்பார். உங்க பாடல்களை அவர் ப்ரொமோட் பண்ணுவார். உங்க பாடல்களை அவர் அநேக ஜனங்களுக்கு கொண்டு செல்வார்.
நான் சாட்சியாக சொல்லுவேன், தைரியமாய் சொல்லுவேன், எல்லா விதமான தாழ்மையோடு கூட சொல்லுவேன், அவர் உயர்த்தின அது மகிமையா இருக்குங்க. இன்னைக்கு அவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆனபடினாலே வாக்கு பண்ணுகிறார், உன் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன், மகிமையாக வாசம் பண்ணுவேன். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, நம்புங்க. கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக தீங்கை காணாமல் நன்மையை காணும்படியான பாக்கியத்தையும் அனுக்கிரகத்தையும் உங்கள் வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையின் நீதிமுடையவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை பார்க்கிற ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. மகிமையாக வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. நான் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறபடியினால உன்னை சிறுமைப்படுத்தினவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. நான் அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த காண்கிற இந்த வசனத்தை உட்கொள்ளுகிற இந்த வசனத்துக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே என் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் நடுவில் நீர் வாசம் பண்ணுகிறதற்கு தடையா இருக்கிற எந்த காரியத்தை நீர் தூக்கி எறிந்து போடும் ஆண்டவரே என்று உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிற யாராயினும் இருப்பார்கள் என்றால், I pray that your divine hand would touch those children. I pray that your divine presence would be with them. நீர் அவர்கள் நடுவில் வாசம் செய்து அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தானாக உயர்வை நாடி உயர்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே present generation, I plead before your presence for them, God Almighty. அவர்களுக்கு முன்பாக நீரே வழிநடத்துதலாய் வசனத்தின் வாயிலாக அவர்களை உணர்த்துகிறவராய் கடந்து செல்வீராக. பலப்படுத்துக. உலக மோகங்களுக்கு பின்பாக, உயர்வின் மோகங்களுக்கு பின்பாக இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரெண்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், ட்ரெண்ட் கோயிங் ஆஸ் பர் த ட்ரெண்ட் என்கிற இந்த மோகத்திற்கு பின்பாக ஓடிவிடாதபடிக்கு ராஜ்யத்தின் மேன்மையும் ராஜ்யத்தின் தன்மையும் ராஜ்யத்தின் நெசசிட்டியும் என்ன என்பதை அறிந்தவர்களாய், ஆத்ம பாரமுடையவர்களாய், மிஷன் போக்கஸ்டாக இருக்கிற பிள்ளைகளாக அநேகர் ஓடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ராஜ்யத்தை கட்டுகிற பாத்திரங்களாக அவர்கள் காணப்பட, இந்த யங் ஜெனரேஷன் காணப்பட கர்த்தர் தயவு செய்வீராக. தயவிரத்த கரத்துல யாவரையும் விட்டு கொடுக்கிற நீரை மகிமைப்படுங்க. இந்த வேர்ல்ட்லி வெட்னஸ்டேவை காணப்போகிற யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். May your hand, may your presence be with each and every one of them, God Almighty. எல்லாரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதிகன மகிமைகளை யாவையும் மத்திய செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாகிய ஐயன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஒரு வேர்ல்ட்லி வெட்னஸ்டேல உங்களை சந்தித்ததுல நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் பாடல் 1 மில்லியன் தொட்டிருக்குது. தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய அருமையான அந்த கமெண்ட்ஸ் அவைகளை நான் படிக்கிறேன். அவைகள் உற்சாகமாக இருக்கிறது. தொடர்ந்து அடியனுக்காகவும் அடியனுடைய பாடல் ஊழியத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருடத்துல அநேக பாடல்களை வெளியிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடியனுடைய பாடல்களினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ப்ரேயர் சப்போர்ட், if you are willing, if God is leading you to support this songs ministry, உதாரத்துவமான காணிக்கைகளினால நீங்கள் உதவுங்கள். தொடர்ந்து நாங்கள் பாடல்களை வெளியிட்டு சபைக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நன்மைகளை தருவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Meet you on next Worldly Wednesday. Until then, stay tuned. God bless you.